வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திமுகவில் பஞ்சாயத்து அடித்து உருண்ட 2 சீனியர்கள் அறிவாலயத்தில் பரபரப்பு. இதான் ஜூவியில் வரக்கூடிய செய்தி. அடித்து உருண்ட 2 சீனியர்கள் அப்படிங்கும்போது இந்த விஷயம் பெரிய வாக்குவாதமாக மாறி இன்றைக்கி சிஎம் சண்டையை நிறுத்த முடியாமல் வெளியில் போயிட்டார் அப்படிங்கிறது செய்தி. யார் அந்த எம்பி, யார் அந்த அமைச்சர்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைநகர் திமுகவின் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோட்டையிலேயே ஓட்டை விழுந்ததா அப்படின்னு கேட்டால் நீங்களே சொல்லுங்கள். உங்கள் ஊரில் கூட இந்த தடவை திமுக எம்எல்ஏ அதே எம்எல்ஏ என்னென்னா ஜெயிப்பாரா, இல்லை வேற ஆளாக போட்டாலும் ஜெயிப்பாங்களா? முதல்ல உங்கள் தொகுதியில் திமுக தேருமா? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா 200ஐ வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 200 அப்படிங்கிறது வெல்ல முடியுமா அப்படின்னா நமக்கு இப்போயே தெரியும் 200லாம் வெல்ல முடியாதுங்க, ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதற்கு பொறுப்பு, அந்த பொறுப்பு, தொகுதி பொறுப்பாளர்கள் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், இந்த பக்கம் ஆர் ராசா ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம், சக்கரபாணி ஒரு பக்கம், இவ்வளவு வேலைகளை திமுக செஞ்சு கொண்டு இருக்கும்போது உங்கள் தொகுதியில் உங்களுக்கு தெரியும், எங்கள் தொகுதியில் திமுக ஜெயிக்காதுங்க, எங்கள் தொகுதியில் திமுக ஜெயிக்குங்க, எங்கள் தொகுதியில் இவர் தாங்க ஜெயிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கட்டி உருண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க ஊரில் அப்படின்னு இந்த தொகுதி அந்த தொகுதியில் பெரும்பாலான தொகுதிகள் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ இந்த நடந்த சண்டை என்ன? சென்னையில் நடந்த நிகழ்ச்சி இது. சென்னையில் உடன்பிறப்பே வா அப்படின்னு நிகழ்ச்சியில் ஒரு தனி தொகுதியை பற்றி பேசி வந்திருக்குது. அந்த தனி தொகுதியை பற்றி பேசும்போது அந்த சென்னைக்கு யார் இன்சார்ஜ் உங்களுக்கு தெரியும், அமைச்சர் எம்பி நம்ம ஆர் ராசா தான் நினைக்கிறோம், ஆர் ராசா தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சென்னையுடைய அமைச்சர் பார்த்திங்கன்னா சேகர் பாபு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாசு. இப்போ யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு உங்களால் யூகிக்க முடியுது. இங்கே என்ன தகவல்னால் ஒரு தனி தொகுதியை பற்றி பேச்சு வரும்போது நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க, அந்த எம்எல்ஏ வீட்டை விட்டு வெளியில் வரதில்லைங்க, எந்த நிகழ்ச்சிக்கே வரமாட்டுறாங்க, கான்ட்ராக்ட் கூட அதிமுககாரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பேச்சு வந்திருக்கு. உடனே நம்ம எம்பி மன்னர் எம்பி சொல்லியிருக்காரு, இல்லை அந்த எம்பி அந்த எம்எல்ஏ சூப்பராக செயல்பட்டுருக்காரு. அவர் மட்டும் இல்லை, இன்னொரு தனி தொகுதியும் சென்னையில் இருக்கக்கூடிய தனி தொகுதியை குறிப்பிட்டு அந்த எம்எல்ஏவுக்கும் சிட்டிங் எம்எல்ஏவுக்கும் இந்த 2 பேருக்கும் இந்த வருஷமும் இந்த தடவையும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கார். அதுவரை பொறுமையாக இருந்த அமைச்சர் யார்? ஆன்மீக அமைச்சர். எங்கள் எம்எல்ஏ அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த ஏரியாவில் யாரை நிறுத்தணும் யாரை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது முதல்வர் சொல்லட்டும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், உன்னால் ஒரு தொகுதியை கூடிய ஜெயிக்க வைக்க முடியுமா? யார்? ஆன்மீக அமைச்சர் சொல்கிறார், என்னால் 6 தொகுதியும் அடித்து கொடுக்க முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு சிஎம் கூட எப்போ பார்த்தாலும் போயிட்டு பேர் வாங்கிட்டு போகலான்னு நினைக்காத. பொறுப்பாளர்னா அந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாமல் ஏன் ஏரியாவுக்கு வராத. உன் சமூக பாசத்தையும் அரசியலையும் உன் ஏரியாவில் வச்சுக்கோ. இங்கே எதுவும் நடக்காது என ஏகத்துக்கும் எகிரி இருக்கிறார். அதாவது சிஎம் முன்னாலேயே என்னால் 6 தொகுதி ஜெயிக்க முடியும், உன்னால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது, சும்மா அந்த மேடையில் பேசுகிறதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு இன்றைக்கி மன்னர் எம்பியை பார்த்து வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு ஆன்மீக அமைச்சர். இதுக்கப்புறம் பதிலுக்கு அவர் சும்மா இருப்பாரா? அதாவது பிஜேபி அதிமுகவையே பேசுவார். உங்களுக்கு தெரியும், போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி பேசி அதை எடப்பாடி பழனிசாமி பிடிச்சிக்கிட்டு பெரிய விஷயமாக்குறார். சர்ச்சைக்கு பேர் போன எம்பி தான் அவர். இப்படி அந்த எம்பி என்ன சொல்கிறாரு, கட்சியில் என் பதவி என்னன்னு உனக்கு தெரியுமா, பார்த்து பேசு என அவரும் பதிலுக்கு துள்ள விவாதம் முற்றி வாயா போயா என்று வார்த்தைகள் தடித்திருக்கின்றன. இருவரையும் அமைதியாக இருக்க சொல்லி பலமுறை கேட்டுக்கொண்ட முதல்வர் இருவருக்கிடையே வார்த்தைகள் முற்றவே பொறுமை இழந்து விட்டாராம். அங்கிருந்து கிளம்பி விட்டார். அதன் பிறகே வாக்குவாதம் முடிந்து இருவருமே கிளம்பினார்கள். அதாவது இவர்களை வைத்துக்கொண்டு தலைநகரை எப்படி தக்க வைக்கப் போகிறோமோ என உச்சி கொட்டுகிறார்கள் அறிவாலய தலைவர்கள். இப்போதாவது கட்சியில் இருக்கும் பிரச்சனைகளை முதல்வர் புரிந்து கொண்டால் சரி அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், சென்னையில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தோம். சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் ஒருவரை தவிர மற்றவங்களெல்லாம் மாற்றணும்னு சேகர் பாபுன்னு நினைக்கிறார். அது காரணம், சென்னைனா என்னுடைய கண்ட்ரோல், யாரும் இங்கே தலையிடக்கூடாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கூட KNR டிபார்ட்மெண்ட், ஆனால் இவர் கையாண்டுட்டு இருப்பார். இப்படி எதுனாலுமே சென்னை அப்படின்னா அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு அமைச்சராக அவர் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திமுகவில் மற்ற தலைவர்களுக்கும் அவருக்குமான உரசல் அதிகமாகவே இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி கிரவுண்ட் ஒர்க்கர். அவர் என்னென்னா ஒரு மாநாடு கொடுத்து முதல்வர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அதனால் மற்ற அமைச்சர்களுக்கு அவர் மேலே கோபம். என்னங்க சேகர் பாபு இவர் செந்தில் பாலாஜி பேரை தட்டிட்டு போகிறாருன்னு.
ஆனால் ஆன்மீக அமைச்சர் அப்படி இல்லை. ஆன்மீக அமைச்சர் அவர் வந்து சென்னையில் நான் தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபினெட்டை கரெக்டாக பிடிச்சவர். உங்களுக்கு தெரியும், எங்கே வந்து கோயிலுக்கு எங்கே போனாலும் இவர் தான் பின்னாடி போவார். அதாவது நிறைய மக்கள் கூட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க இது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் யார் கை ஓங்குது அப்படிங்கிறது வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த 1-to-1 நிகழ்ச்சி அதை பற்றி ஜூவிலேயே ஒரு கட்டுரையை போட்டிருந்தாங்க. ஏன்னா 1-to-1 நிகழ்ச்சி அப்படிங்கும்போது அங்கே வரவங்கட்டெலாம் ஒரு கேள்வி, மொத்தம் போனவங்க 5 நிமிஷம் கூட பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கல. பேச்ச ஆரம்பித்தவொடனே உங்கள் தொகுதியில் போன தடவை இவ்வளோ ஓட்டுப்பா, இந்த தடவை எவ்வளோப்பா ஓட்டு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சிஎம் கேட்குறாரு. தலைவர் அந்த நிர்வாகிக்கு மோசம், இந்த நிர்வாகிக்கு மோசம்னு சொல்லவே முடியல. ஏன், உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தலைவர் மனம் கோணாமல் பேசுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, ஒரு புகார் பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த புகார் பெட்டியில் புகாரை போட சொல்கிறாங்க. அந்த புகார் பெட்டியில் புகார் போடலான்னா இந்த யார் மேலே குறை சொல்கிறோமோ அவங்க 2 பேர் தான் அங்கே முன்னால் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் அந்த புகார் பெட்டியை உடச்சே பார்க்க போகிறவங்க. அறிவாலயத்தில் இருக்கும் 2 பேர். அந்த 2 பேர் பங்களா கிங்களாலாம் கட்டிட்டாங்க. எந்த பதவியும் இல்லாமல் பஞ்சாயத்தை மட்டும் முடித்து பெரிய பங்களா கட்டிட்டாங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிலனா நீங்கள் தலைவராக இருக்க முடியாது. நீங்கள் வந்து விஜய் கட்சியில் கட்டமைப்பு சரி, எல்லாம் கட்டமைப்பு ரைட்டு, கட்டமைப்பே இருந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய திறமை இன்றைக்கி இருக்கா? நல்லா யோசனை பாருங்கள். உங்கள் ஊர்லேயே எவ்வளோ பஞ்சாயத்து. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தினமும் அறிவாலயம் வந்து என்ன நடக்குதுங்கிறத துரைமுருகன்லேருந்து ஆற்காடு வீராசாமி, பேராசிரியர் அன்பழகன் இவங்களோட விவாதிப்பார். இன்றைக்கி முதல்வர் எத்தனை தடவை இவர்களோடு விவாதித்தார் நல்லா சொல்லுங்கள். இது விழாக்கள்லாம் பகுதியில் அதில் பார்க்குறதோட சரி. அமைச்சர் அவரை சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 ஐஏஎஸ் அதிகாரிகள். இவங்க சொல்கிறது தான் நடந்துட்டுருக்கு. அதற்கு உதாரணம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். பொறுப்பு டிஜிபி ஆரம்பிச்சதுலேருந்து, பல்பீர் சிங் விஷயத்தில் ஆரம்பித்ததுலேருந்து, அந்த அஜித் அவர்கள் இறங்கும்போது மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடி எடுத்தாலும் தண்டல்காரங்கிற ரேஞ்சில் போய்ட்டு கட்டுப்படுத்த முடியாமல் முதல்வர் திணறி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது உளவுத்துறை ஏற்கனவே நோட் போட்டு அனுப்பிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, போன தடவையே பார்த்தீங்கன்னா அதை நம்ம டி நகரில் கருணாநிதி ஒரு 58 ஓட்டில் தான் ஜெயிக்கிறார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர் 150 ஓட்டில் தான் ஜெயிக்கிறார். இப்படி நிறையா தொகுதிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். திமுக அப்படிங்கிறது போனதில் பார்டரில் நிறையா தொகுதி ஜெயிக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலைநகரில் இந்த தடவை ஒரு பெரிய அடிதடியே நடக்கக்கூடிய நிலைமை வருது. ஏன்னா மாசு சைதா பட்டேல் என்ன அவர் எழுத்து வேலை செய்யக்கூடிய குரூப் பெருசாகுது, அவ்வளோ எதிர்ப்பு அவருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எதிர்ப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சுந்தருக்கும் சண்டை. இப்போ தான் கோயம்புத்தூரில் ஒரு மாவட்ட செயலாளர் மாற்றுறாங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் மேயர் மகேஷ்குமாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜனுக்கும் சண்டை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொன்முடிக்கும் அங்கே இருக்கக்கூடியவருக்கும் சண்டை. உங்களுக்கு தெரியும், பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆச்சு தெரியும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா சேலம் அங்கே பணம்பருத்திப்பட்டி ராஜேந்திரனுக்கு செல்வகணபதி அது ஒரு பெரிய கோஷ்டி. பிரபு இளைஞரணி தலைவர் அது ஒரு பெரிய கோஷ்டி. திருப்பூர் சொல்லவே வேணாம், மேயர் தினேஷ்குமார் அவர்கள் இதிலிருந்து வந்தவங்க தேமுதிக, அவர் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மாவட்ட செயலாளர் 3 பேருக்கும் சண்டை. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் பயங்கரமான பஞ்சாயத்து. இன்னொன்று திருநெல்வேலியில் பார்த்தா ஆவுடையப்பன் ஒரு குரூப்பு, அப்பாவு ஒரு குரூப்பு, அந்த இவர் நம்ம இஸ்லாமியர் ஒருத்தர் அவர் ஒரு குரூப்பு, இப்படி பல குரூப். இப்போ தான் வந்து அப்பாவுடைய பையனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க, அது வேறு பெரிய பஞ்சாயத்து. தூத்துக்குடி சொல்லவே வேணாம், அங்கே ஒரு பெரிய கீதா ஜெயவன் அதுக்கு எது கோஷ்டி, ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் பஞ்சாயத்து தடுமா முடியல திமுகவில். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பென் நிறுவனம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க, 62 தொகுதியில் நம்ம வந்து மோசமான நிலைமையில் இருக்கோன்ட்டு. சரி, 62 தொகுதி எப்படி டெவலப் பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்களின் உணர்வு என்ன அப்படின்னு கேட்டால், இல்லைங்க விஜய்க்கு ஆதரவு அதிகமாகிட்டே போகுது, விஜய் தனிச்சு நின்னா நமக்கு பிரச்சனை சொல்கிற தகவல் அவங்க கொடுக்க தகவல். அதிமுக பிஜேபி கூட போனால் பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட போனால் இஸ்லாமிய கிறிஸ்துவாக்கள் 14% நமக்கே விடுவோம். ஆனால் விஜய் தனிச்சு நின்னார்னா பல தொகுதியில் நம்மளை காலவாரி விட்டுருவார். ஏற்கனவே மவுஸ் ஏறிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் வரக்கூடிய தகவல்கள் திமுகவுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். 6 மாதத்தில் ஏதோ ஒன்று போகணும். ஏற்கனவே நினச்சது என்ன, எப்படி உதயநிதி ஸ்டாலின் கையில் ஒரு 40 தொகுதியை கொடுத்துட்டு இளைஞர்களை வலுப்படுத்துவோம்னு நினச்சாங்க. இப்போ என்னென்னா ஜெயிச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இதை ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்காங்க, அடுத்து ஏதாவது பிரச்சனை ஆகும். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல்வர் முன்னிலையிலே இந்த மாதிரி சேகர் பாபு அவர்களை பற்றி இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கவங்களே, ஏன்னா வெளியில் அவர் எப்படி பேசுகிறாருன்னு நமக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி சென்னையை தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஏற்கனவே சென்னையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உதயநிதி சொல்லியே கேட்கல. அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அதிகாரிகள் அவங்க ஒரு பாட்டுக்கு யாரும் கேட்க முடியல, அவங்கள முதல்வரே நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் போட்டிருக்காங்க. சேகர் பாபு சென்னையை நான் தான் அப்படிங்கிறாரு, அவரை ஏற்று எதுவும் பண்ண முடியல.
இப்படியே போனால் வரக்கூடிய தேர்தலில் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பென் நிறுவனமும் சொல்லியிருக்காங்க. என்ன சிக்கல்னா, சென்னையில் வந்து அதிமுகவில் யாரும் இல்லை, பெரிய தலைவர் இல்லை. நான் நினச்சா இப்போ நாளைக்கே அதிமுக போனாலும் அங்கே தலைவர்ப்பா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ சேகர் பாபு நடந்து கொள்கிறார். அதற்கு யார் வந்து இந்த அளவுக்கு அவரை நல்ல வயசுன்னு பாருங்க, ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி பேசியிருப்பாரா? கலைஞர் இருந்தால் அந்த மாதிரி பேசியிருப்பாரா? அப்போ நல்லா தெரியுது, ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோட்டில் நிற்கும்போது பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்டாலின் கை தட்டுறார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் எதை சொன்னால் மகிழ்ச்சி அடைவார், எதை காட்டினால் மகிழ்ச்சி அடைவார்னு சேகர் பாபு தெரியுது. அது வந்து ஒரு தலைவர் வந்து தலைவர் சொல்கிறது தான் அமைச்சர் கேட்கணும். இங்கே எப்படின்னா அமைச்சர் சொல்கிறத தலைவர் கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு செய்தி, சென்னையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பேருடைய பணம் பசைகள் அங்கே வந்து தங்கமாக வைக்கப்பட்டு இன்றைக்கி சவுகார்பேட்டையிலேருந்து அது ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதையும் ஜூவி போட்டிருக்காங்க. தொடர்ந்து 6 மாதங்கள் இருக்குது. இதற்குள் பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 6 மாதத்தில் இந்த கட்சியை டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஆராய்ஞ்சு உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் ஏதாவது பண்ணி டெவலப் பண்ணலான்னு சிஎம் நினச்சாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள் முட்டு சந்துக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம், முட்டு சந்து கூட்டு போயிட்டாங்க. இனிமேல் முட்டு சந்துலேருந்து வெளியே வருவது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்றைக்கு பிடிஆர் அவர்களை நிதியமைச்சர்லேருந்து மாற்றி தங்கம் தென்னரசா போட்டாலும் அன்றைக்கே பஞ்சாயத்து. நிதி நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதையெல்லாம் அதனால தான் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலான் இருந்தாங்க, அதுவும் கொடுக்க முடியல. சரி பொங்கலுக்கு கொடுக்கலாம், பொங்கலுக்கு எப்படி கொடுத்துருவாங்க? ஏன்னா அவங்களுக்கு நான் தெரியும், ஏன்னா காசே இல்லை. உதயநிதி சொல்கிறாரு இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் உரிமை தொகை கொடுப்போம். ஏன் சொல்கிறாருன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கணும் வரக்கூடிய நாட்களில். அதனால் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். அப்படியே பணம் கொடுத்தாலும் ஜெயிக்குமாங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.